கோவையிலிருந்து அக்ரி காலேஜிலிருந்து கல்வி சுற்றுலா போனாங்க நம்முடைய மாணவிகள். அப்போ ஒரு சம்பவம் நடந்தது. தமிழக அரசில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியை அரசு பண்ணிட்டாங்க. அப்ப அந்த கட்சியினுடைய கண்மணிகள் பஸ்ல இருக்கக்கூடியவங்களை இறங்க விடாம கூட தீ வச்சாங்க. அந்த தீயினால 3 சகோதரிகள், யார் யாரு, கோகிலவாணி, காயத்ரி, ஹேமா, 3 பேர் தீயில கருகி செத்தாங்க. அந்த வழக்கு சேலம் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. அந்த வழக்குல இறந்தது 3 பேரு, தூக்கு தண்டனை 3 பேருக்கு. அடுத்த சம்பவம் 2004ஆம் வருடம் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி ஒரு அரசியல்வாதி அவருடைய நண்பரும் வாக்கிங் போனாங்க. ஆல்ரெடி அருணாவும் அவருடைய நண்பர் பொன்ராஜ் வாக்கிங் போனாங்க. தனிப்பட்ட காரணங்களுக்காக அவங்க வெட்டி கொண்டாங்க. இறந்தது 2 பேரு. திருநெல்வேலி நீதிமன்றம் 2 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தது. இது அப்படி கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருவோம். 1998ஆம் வருடம் இந்த இடத்துல நம்முடைய முன்னாள் துணை பிரதமர் அத்வானி அவர்கள் பேச வருகிறார். இது நம்முடைய இந்திய இயக்கங்கள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களுக்கு இங்க வருவாங்க அப்படின்னு தெரியும். ஆனால் ஒதுக்குப்புறமா இருக்கு டவுன் ஹால்ல கனிராவுத்தர் வீதி, முழுக்க முழுக்க முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதி. திடீர்னு காலையில இருந்து மக்கள் யாருக்கான வீட்டுல எந்த முஸ்லீமும் இல்ல, எங்க போனாங்க தெரியல. அந்த முஸ்லீம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரே இந்து குடும்பம், அந்த குடும்பத்துல வின்சென்ட் ரோட்ல ஒரு இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சிருக்கக்கூடிய 9 வயது ராமகிருஷ்ணன் பால் எடுத்து போட்டு விளையாடிட்டு இருக்கோம். அந்த டைம்ல டெய்லர் கடை வச்சிருக்கக்கூடிய ரங்கராஜ் நூல் தீர்ந்து போச்சுன்னு கடைக்கு வாங்க வர்றாரு. திடீர்னு குண்டு வெடிக்குது. 9 வயது ராமகிருஷ்ணன் தலை சிதறி, உடம்பு சிதறி, ஸ்பாட் அவுட். ரங்கராஜ் காது கேட்கல, கண்ணு தெரியல, உடம்பெல்லாம் பால்ரஸ் குண்டு. அத்வானி இங்க வர்றாரு. அங்க எது குண்டு வச்சாங்க? அங்க மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் கோவையில மொத்தம் 24 இடத்துல குண்டு வைக்கப்பட்டது. 24 இடத்துல வைக்கப்பட்ட குண்டுல 13 தான் வெடிச்சது. அண்ணா சொன்ன மாதிரி இங்க இருக்கக்கூடிய கார் குண்டு வெடிச்சிருந்தா மொத்த ஆர்எஸ்புரமும் கிடையாது. அப்போ குண்டு வைத்தவருடைய இலக்கு பாரதிய ஜனதா கட்சி அல்ல, கோவை. மொத்த கோவையில் இருக்கக்கூடிய இந்து மக்கள், இந்து சமுதாயம், கோவையில் இருக்கக்கூடிய தொழில்கள், இதை எல்லாத்தையும் இல்லாம செய்யணும். இதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. தனிப்பட்ட நோக்கம் இல்ல. ஆல்ரெடி அருணா கேஸ்ல தனிப்பட்ட நபர் மீது பிரச்சனை, வெட்டி கொண்டாங்க. 2 பேருக்கு தூக்கு தண்டனை ஒத்துக்கலாம். இங்க பஸ் எரிப்பு வழக்குல 3 பேர் செத்தாங்க, 3 பேருக்கு தூக்கு தண்டனை ஒத்துக்கலாம். ஆனா 58 பேர் இறந்தார்கள். 219 பேருக்கு கை கால் போச்சு. 5000 பேர் அடிபட்டாங்க. யாருக்கு தூக்கு தண்டனை? யாருக்கு கிடைச்சது? இது நியாயமா? அப்ப என்ன செய்யணும்? நான் சொல்றேன், தமிழ்நாடு அரசு கோகிலவாணி வழக்குல, அந்த பஸ் எரிப்பு வழக்குல 3 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தது போதாது, இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மேல்முறையீடு செய்தாங்க. அதே மாதிரி ஆல்ரெடி வழக்குல 2 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தது போதாது, இன்னும் பல பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்ததுன்னு சொல்லி மேல்முறையீடு செய்தார்கள். ஆனால் 58 பேர் இறந்து 5000 பேர் காயமடைந்த வழக்குல தமிழ்நாடு அரசுக்கு கண்ணு தெரியல, காது கேட்கல, அப்பீல் கிடையாது. இது நியாயமா? ஜனநாயக நாட்டில் இது நடக்குமா? ஏனென்றால் நடந்து கொண்டிருக்கிறது இந்த திராவிட அரசு. திராவிட அரசுக்கு சிறுபான்மையினுடைய உயிர் தங்கம், சிறுபான்மையினுடைய தொழில் வைரம். ஆனால் இந்துக்கள் என்றால் அடிச்சாலும் உதைச்சாலும் கேட்க நாதியில்லை என்ற நிலைமை அன்றும் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ சொல்ல முடியும். இன்றைக்கு உட்கார பஸ் ஸ்டாண்ட்ல பாருங்க, எத்தனை லவ் ஜிகாத் நடந்து கொண்டிருக்கிறது. கோவையில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் திருமண மக்கள் எல்லாம் லவ் ஜிகாத் இதுக்கு பைனான்ஸ் பண்றாங்க. பையனுக்கு சாப்பாட்டுக்கு வழி இருக்காது, ஆனா டிப்டாப் ட்ரெஸ்ல வருவா, பைக்ல வருவா, கையில நிறைய காசு கிடைக்கு. யார் கொடுக்கறா? இந்த ஜிகாதிகள் கொடுக்கறாங்க. நீ போய் பெரிய இடத்துக்கு பொண்ணா பார்த்து லவ் பண்ணு, பெரிய வீட்டு பொண்ணா லவ் பண்ணு, பெரிய உயர்ந்த ஜாதியை பார்த்து லவ் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்களை லவ் ஜிகாத் பண்ண வச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம்.
இன்னொரு பக்கம் ரியல் எஸ்டேட்ல இந்த ஜிகாதிகள் புகுந்திருக்காங்க. மேட்டுப்பாளையத்தில் பெரும்பாலான இடங்கள் இன்னைக்கு முஸ்லிம்களுடைய கைகளை. முஸ்லிம்கள் சாதாரண முஸ்லிம்கள் விட்டுலாம், ஆனால் எல்லா ஜிகாதிகள் உக்கடத்திலிருந்து பொள்ளாச்சி வரைக்கும் கூடிய மெயின் ரோட்ல ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் இன்னைக்கு ஜிகாதிகள் கையில் இருக்கு. அங்க புதுசா மசூதிகள் உருவாயிருக்கு. இப்ப தமிழ்நாட்டில் ஒரு புதுசா ஒரு கலாச்சாரம் ஒன்று இருக்கு. நீங்க வைதேகி காத்திர படத்துல ஆர் சுந்தரராஜன் நம்ம கோயம்புத்தூர்காரர் எடுத்த படம், அதுல வெள்ளிக்கிழமை ராமசாமி ஒரு கேரக்டர் வரும். நமக்கெல்லாம் மறந்து இருக்காது. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமை வெள்ளிக்கிழமை பாகிஸ்தான். புரியலையா? துடியலூர்ல முத்துசாமி கவுண்டர் வீதின்னு ஒன்று இருக்கு. அந்த முத்துசாமி கவுண்டர் வீதியில நம்முடைய கூத்தாண்டவர் கோயில் இருக்கு, நம்முடைய விநாயகர் கோயில் இருக்கு, கிராம நிர்வாக அலுவலகம் இருக்கு, பள்ளிக்கூடம் இருக்கு. மக்கள் எப்பவுமே அங்கே போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இன்றைய நிலைமை என்னன்னா, வெள்ளிக்கிழமை அந்த வீதி வழியா எவனும் போக முடியாது. ஏனென்றால் இந்த எஸ்டிபி போர்வையில் இருக்கக்கூடிய அல்லுமா, முன்னாள் பாப்புலர் ஃப்ரண்ட் இந்தியா, இந்த தீவிரவாதிகள் எல்லாம் சேர்ந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு, குறிப்பா கோயம்புத்தூருக்கு வந்திருக்கக்கூடிய பங்களாதேஷ் முஸ்லிம்கள், வட இந்திய முஸ்லிம்கள், தீவிரவாதம் தொடர்பு இருக்கக்கூடிய இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்த்து வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வெள்ளிக்கிழமை அங்க தொழுகை நடத்திப்போம், மசூதிகள் நடத்திப்போம். எங்களுக்கு கூட ஆட்சேபனை இல்லை. ஆனால் அங்க இருக்கக்கூடிய ரோட்ல யாரும் போக முடியாது. ரோட பிளாக் பண்ணி அங்க வந்து தொழுகை பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. இது இங்க ஆரம்பிச்சிருக்கு. தொண்டாமுத்தூர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, கிணத்து கடவுள ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய டேஞ்சர் என்ன தெரியுமா? வரக்கூடிய காலங்களில் வெள்ளிக்கிழமை பாகிஸ்தான் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே உருவாகி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு முத்துசாமி கவுண்டர் வீதி, நாளைக்கு எல்லா பக்கம் வரும். இன்னைக்கு யார் யார் வட இந்தியாவிலிருந்து வேலைக்கு வர்றாங்கன்னு தெரியல. தீவிரவாத தொடர்பு இருக்கும். திருப்பூர்ல வந்து அத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கூட்டிட்டு வந்தாங்க. என்னாச்சு? ஒரே நாள்ல காணாம போனாங்க. கண்டுபிடிக்க முடிந்ததா? இதுதான் இன்றைய நிலைமை. நம்முடைய நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது. ஆனாலும் நமக்கு நம்பிக்கை வெளிச்சம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஒரே ஒரு நிலை, திருப்பரங்குன்றத்து முருகன் சிரித்தார், அங்கே நமக்கு வெற்றி கிடைத்தது. பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு பழமொழி இருக்கு, கல்ல கண்டா நாயை காணோம். இந்த திராவிட நாயகளை ஒழிப்பதற்கு யார் வருவாங்க, எப்போ வருவாங்க, கல்லிலேயே என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருந்தது. ஆனா இன்னைக்கு கல் இல்ல, கூழாங்கல் இல்ல, ஜல்லிக்கல் இல்ல, பாறாங்கல், ஒரு பாறாங்கல் இல்ல, நிறைய பாறாங்கல். எங்க இருக்கு? மலையில. எந்த மலையில? அண்ணாமலையில. இந்த திராவிட நாய்களை ஒழிப்பதற்கு மிகப்பெரிய பாராளுமன்ற குவியல் நம்முடைய தலைவர் வந்திருக்கார். 2026ல நம்முடைய ஆட்சி அமையும். அப்போ இந்த ஜிகாதிகள் அனைவரும் தெருநாய்களை அடிப்பது போல நமக்கு ஜெயிலில் இருப்பாங்க என்று சொல்லி பாரத அன்னைக்கு வெற்றி உண்டாகட்டும், தாழ்ந்து கிடக்கின்ற தமிழகம் தலை நிமிரட்டும் என்று வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். பாரத் மாதா கி ஜெய்.